எனக்கு வேண்டாமா. டேய், என்னடா என்னாச்சு? அக்கா, எனக்கு இந்த வீடே பிடிக்கல. இதுக்கு மேல இந்த வீட்ல இருக்கணுமாக்கா? மா, நம்ம இங்க இருக்க வேண்டாமா? எங்கேயாவது போயிடலாமா? இல்ல, நாம எதுக்குல வெளியே போகணும்? இதென்ன அந்த ஆள் கட்டின வீடா? நம்ம தாத்தா கட்டின வீடு. இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு நம்ம 50 பேருக்கும் உரிமை இருக்கு. இந்த நிக்கிறாளே பரணி, அவளுக்கு கூட உரிமை இருக்கு, தெரிஞ்சுக்க. எனக்கு எரிச்சலா வருதுறேன். இங்க இருந்தா தினம் தினம் இந்த ஆள் மூஞ்ச பார்க்கணும். எனக்கு கோவமா வரும். இதெல்லாம் தேவையான? எனக்கும் அப்படிதான்ல இருக்கு. இந்த ஆளு முகத்தை பார்க்க பார்க்க துரோகி துரோகின்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. மா, இந்த வீட்டை விட்டு போயிட்டா அவர் ஜெயிச்சிட்டாருன்னு நாமளே ஒத்துக்கிட்ட மாதிரி. ஒரு நாளும் நீங்க யாரும் இந்த வீட்டை விட்டு போக கூடாதுமா, புரிஞ்சுக்கோங்க. அத்த சிவபாலா, நீங்க எதுக்கு இந்த வீட்டை விட்டு போன? கேட்கும்ல, மானம் கெட்டு போய் அந்த ஆளே வந்து நிக்கான். இங்க பாருங்க, இவங்க அப்பா இவனுக்கு பண்ண அந்த துரோகத்துக்கு ஒவ்வொரு நாளும் ஏன் இப்படி செஞ்சேன்னு நொந்து போனோம். அந்த அளவுக்கு அத்த நீதான் அந்த ஆளை தண்டிக்கணும். ஆமாங்க, பெத்த புள்ளைய என்னெல்லாம் செஞ்சிருக்காரு. அந்த ஆளு நல்லா அனுபவிக்கணும். அத கண்ணால பார்த்து நான் சந்தோஷப்படணும். அப்பதான் என் மனசு ஆறும். சட்டத்துல இருந்து வேணா அந்த ஆளு தப்பிச்சிருக்கலாம். ஆனா நீ கொடுக்க போற தண்டனையில இருந்து அந்த ஆளு தப்பிக்கவே கூடாது. ஒவ்வொரு நாளும் நீ கொடுக்கிற தண்டனையில நரக வேதனை அனுபவிக்கணும் அவன். நான் இல்லே ஜோபாலா, அத்தா, போ, நீ போ, குலி போ. இல்லை, அவனுக்கு எதாவது சாப்பிட கொடுங்களேன். போங்களா அவனை கூட்டு பால, அவனுக்கு போய் சாப்பாடு எடுத்து வைத்த. நீ வாழ போவா. சரில, போயிடு. வரேன். எப்படியோ சிவபாலனை ரிலீஸ் பண்ணியாச்சுன்றதே சந்தோஷமா இருக்கு. இப்பயாவது கொஞ்சம் சரியா ரத்னா. பாவங்க அவன் கொஞ்சம் துருத்துருன்னு இருப்பானே ஒழிய ஒரு சுடு சொல்லு கூட பேச மாட்டான். அவனு போய் இப்படி பண்ணிட்டாங்க. அண்ணே, சிவபால மாமா ரொம்ப அழுதாரண்ணே. ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டேன். வீட்டை விட்டு போறேன், இனி இந்த வீட்டுல இருக்க முடியாதுலாம் சொல்லுதான். நான் தான் அவனை அதட்டி, நீ ஏன் இல்ல போனா? இந்த வீட்டுல நீ தானே இருக்கன, வில்லெல்லாம் வெளில சுத்திட்டு இருப்பான், நீ எதுக்குல படிய தூக்கிட்டு போற? அந்த ஆளை நீ தான் பழிய வாங்கணும்னு சமாதானம்லாம் சொல்லி வீட்டுல விட்டு வந்திருக்கு. இல்ல, அந்த சனியன் தான் உண்மையிலேயே இதை பண்ணானா? இல்ல மாமா, அதுக்கு வாய்ப்பே இல்ல. அநேகமா அப்பாதான் இப்படி செய்ய சொல்லி ஐடியா கொடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். எப்படியோ சிவபாலன் பாவம், நல்ல வேலை அவன் மேல எஃப்ஐஆர் போடுறதுக்கு முன்னாடி வெளியில கூட்டிட்டு வந்தாச்சு. இனி நிம்மதியா இருப்பான். அவன் வெளியில வந்துட்டான். அதெல்லாம் செஞ்சு அவங்க அப்பா இன்னும் வெளியில சுத்திட்டு இருக்கானே, அதை நினைச்சாதான் ஆற மாட்டேங்க. இல்ல விடல, எப்படியோ அரும்பாடுபட்டு அந்த சிவபாலனை வெளியே கொண்டு வந்துட்டு இல்ல. இனிமையாவது அந்த சவுந்தரபாண்டி திருந்தணும். யாரு? எங்க அப்பாவா? சான்ஸே இல்ல மாமா. இப்போ அந்த ஆள் நம்ம குடும்பத்தை பழி தீக்கிற வரைக்கும் அவன் அடங்க மாட்டான்பா. ஏதாச்சும் புதுசா யோசிக்க தான் போவான். ஏன் சண்முகம், இதுக்கு மேல அப்படி என்ன பண்ண போற? இல்லை, 1000 யோசிப்பான் அவன். நாம நல்லா இருக்கிறதுக்கு இல்ல, நம்மள கெடுக்கிறதுக்கு. நாம நல்லா இருக்க கூடாது அவனுக்கு. விதவிதமா யோசிப்பான், வாரம் யோசிப்பான். நம்மள டென்ஷன்லயே வச்சிருக்கணும் அவனுக்கு. நிச்சயமா அப்பா அடங்க மாட்டார் அறிவு. ஆனா இவ்வளவு தூரம் கொலவெறியோட இருக்கிற ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்ல. இத்தனைக்கு சிவபாலன் அவரோட பையன், அவனுக்கு எப்படி பண்ணிருக்காருனா அப்படி என்ன வன்மை அவருக்கு? எல்லாம் எங்களை சொல்லணும் மருமோன. காலங்காலமா எங்க குடும்பத்தை ஒரு அடிமை குடும்பம் மாதிரி அவன் காலடியிலேயே போட்டு வச்சிருந்தான். நாங்களும் இவன் பெரிய மனுஷனாச்சே, இவனை அண்டி பொழைச்சா நாங்களும் பொழைச்சிக்கலாமேன்னு இருந்தோம். அதுக்கப்புறம் சண்முகம் தலையெடுத்ததுக்கு அப்புறம் தானே அவன் பண்ண அக்கிரமம் எல்லாம் தெரிய வந்தது. அதுலயும் முத்துப்பாண்டி மாமா கெட்டவரா இருந்தப்போ ரத்னா அக்காவை என்ன பாடுபடுத்தினாருன்னு உங்களுக்கு தெரியாது மாமா. ஏய் போதும் டி, இப்ப போய் அதை எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க? அவர்தான் மாறிட்டார்ல. மாறினது யாரால? என் மவனால இல்ல. அந்த சவுந்தரபாண்டி நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு துரோகம் பண்ணிருக்கான். அவன் நம்ம குடும்பத்துக்கு நல்லது பண்றான் தானே நாங்கெல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம். கடைசியில சூடாமணி ஜெயிலுக்கு போனது காரணமே அவன் தான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே அவன் லட்சணம் என்னன்னு தெரிஞ்சது எங்களுக்கு. சூடாமணி தெய்வத்துக்கு சமம். அவளை போய் ஓடுகாலின்னு ஒரு பட்டத்தை கட்டி
இந்த ஊருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி வச்சிருந்தானு. அதான்ப்பா, அதை நினைச்சாதான்ப்பா இன்னும் ஆற மாட்டேங்கி. இல்ல, சாகர வரைக்கும் படாத பாடுபட்டாங்க. என் மகன் மட்டும் நடந்த உண்மையை வெளியே கொண்டு வரலைன்னா கெட்ட பேரோடைய போய் செஞ்சிருப்பாள். பா, நீ எதுக்குப்பா அழற? அதான் அண்ணன் இருக்குல்ல. நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது கெட்டது வரதுக்கு அண்ணன் விட்டுருமா என்னப்பா? இப்போ நீ எதுக்கு வருத்தப்படுத? அந்த ஆளு கூண்டுல பாஞ்சானா, நான் கோலத்துல பாய்வேன். அந்த ஆளு அணங்காம இருந்தானா, அவனை நான் விட மாட்டேன். இல்ல, இவ்வளவு நடந்து அவன் மாறுறான பத்தியா? அவன் அடங்க மாட்டான்பா. இப்போ இன்புட்டு நடந்திருக்குல, அடுத்து இப்ப என்ன தெரியுமா யோசிக்கான்? அந்த ஆஸ்பத்திரியை நம்ம கட்டக்கூடாது. அவனுக்கு ஆரம்பத்துல இருந்தே அது சுத்தமா பிடிக்கல. அதை தடுத்து நிறுத்துறதுக்கு என்னென்னமோ முயற்சி பண்ணுதான். ஆனா நான் விட்டுற மாட்டேன்பா, நிச்சயம் விட மாட்டேன் அவனை. எனக்கு சண்முகம் மேல நம்பிக்கை இருக்கு மாமா. அப்பா அடங்குற வரைக்கும் பதிலடி கொடுத்துட்டே தான் இருப்பான். இல்ல, இந்த ஆஸ்பத்திரி விவகாரத்துல அந்த பேப்பையில என்னல செய்ய முடியும்? என்ன செய்ய முடியுமா? இப்போ என்ன வேணா நடக்கட்டும், அவன் ஆஸ்பத்திரி என்ன வேணா செஞ்சு தடுக்க பார்க்கட்டும். என் உசுரே போனாலும் அந்த ஆஸ்பத்திரியை நான் கட்டாம விட மாட்டேன். நீ யாரும் கவலைப்படாதீங்க. சரிண்ணே, நீ முதல்ல போய் கை கால கழுவிட்டு வா. நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். பரணி, நீயும் போ. ஏய் மாட்டி. ஹலோ, சொல்லுங்க.